Hi, welcome back to Method Structures. The Municipal Administration and Water Supply Department the test 6க்கான the question answer discussion தான். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 5 யூனிட் கவர் பண்ணியிருக்கோம். அதில் என்னென்ன யூனிட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா இது இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸு, த மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஹைட்ராலிக்ஸு, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங், என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங் அண்டு த பொல்யூஷன் கண்ட்ரோலு. இது 5 சப்ஜெக்ட்மே பார்த்தீங்க அப்படின்னா த மேக்ஸிமம் த ஃபார்முலாஸ் வர சப்ஜெக்ட். ஃபார்முலாஸு ப்ராப்ளமேட்டிக்காக வர்றது, ப்ராப்ளம்ஸ் கேட்குறது, சிங்கிள் ஸ்டெப்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் கேட்குறது அந்த மாரி தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த 5 யூனிட்ஸுமே கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். எனக்குமே நம்மளோட டெஸ்ட் பேட்ச் ஃபுல்லாகவே குமுலேட்டிவ் பேட்டர்ன் தான். செப்பரேட்டாக யூனிட் வைக்க மாட்டோம். 1 2 யூனிட் இல்லை 3 யூனிட் சேர்ந்து 5 யூனிட் சேர்ந்து அந்த மாதிரி தான் வச்சுருப்போம். அதே தான் டெக்ஸ்ட் 6ல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5 யூனிட்ஸை கவர் பண்ணியிருக்கோம். இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸு, மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதே மாதிரி இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதில் வந்து ஆர்ச்சஸ்லாம் கிடையாது. நம்ம அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங்கில் தான் ஆர்ச்சு, ஸ்ட்ரெஸ்ஸு, ஃப்ரேமு இந்த மாதிரிலாம் நிறையா வரும். பட் இந்த மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா சில இது பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்தோமீட்டர்ஸுமே கவர் ஆகுது. ஓகேங்களா, நமக்கு இந்த ஸ்ட்ரக்சர் அனலைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா டிட்டர்மினன்சி, இன்டிட்டர்மினன்ட் ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி தான் கேட்பாங்களே தவிர ரொம்ப டீப்பாலாம் கேட்கறதுக்கான பாசிபிள்ஸ் கிடையாது. ஏன்னா டிப்ளமோ லெவலில் வெறும் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தான் இருக்குது. ஓகே, நம்ம இன்ஜினியரிங் ஏஇ லெவலில் தான் ஸ்ட்ரக்சர் அனலைஸ் 1 2ன்னு போட்டு ரொம்ப மேட்ரிக்ஸ் மெத்தடு, ஸ்டிஃப்னஸ் மெத்தடு அந்த மாதிரிலாம் படிப்போம். அந்த மாதிரிலாம் இதில் எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் ஹைட்ராலிக்ஸ் உங்களுக்கே தெரியும். ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஓப்பன் சேனல் ஃப்ளோ, அதாவது ஹைட்ராலிக்ஸ் இன்ஜினியரிங். அதில் இந்த டர்பைன் இது மட்டும்தான். இதுலேயுமே இரிகேஷன் இன்ஜினியரிங் கவர் ஆகலை. நீங்கள் சிலபஸ் எடுத்து பாருங்கள். ஓகே, இரிகேஷன் ஹைட்ராலஜி வந்து மேக்ஸிமம் கவர் ஆகலை. ஹைட்ராலிக்ஸ் அவன் ஃபோக்கஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் டாபிக்ஸும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் சேனல் ஃப்ளோ, ஹைட்ராலிக் மிஷின்ஸ் இது மட்டும்தான். நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா மேஜராக 2 டாபிக் தான். டிஆர்சி, அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸு. ப்ரீ ஸ்ட்ரெஸ்மே இதில் கிடையாது. ஓகே, நிறைய பேர் ப்ரீ ஸ்ட்ரெஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கல அப்படிங்கிறீங்க. ப்ரீ ஸ்ட்ரெஸ் கொஸ்டின் இதில் கிடையாது. சிலபஸ் எடுத்து பாருங்கள். இது வந்து ஜேடிஓ லெவலுக்கு, ஜூனியர் இன்ஜினியரிங் லெவலுக்கு ஆஃப் டெஸ்ட் மட்டும் தான். என்வாயன்மெண்டல் இன்ஜினியரிங்கில் வாட்டர் சப்ளை 1, வாட்டர் சப்ளை இன்ஜினியரிங்கு, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் வாட்டர் இன்ஜினியரிங் அதில் இருந்தால். நெக்ஸ்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து ஏர் பொல்யூஷன் கண்ட்ரோல்னு போடல. ஓகே, அப்போ ஏர் பொல்யூஷன்லேருந்து கேட்பாங்க, நாய்ஸ் பொல்யூஷன்லேருந்து கேட்பாங்க. ஓகேங்களா, பிளாஸ்டிக் பொல்யூஷன், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் கேட்கறதுக்கான த பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இதில் ஒரு பார்ட் 1 ஒரு 120 கொஸ்டின்ஸ் மட்டும் நாங்கள் ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இதையும் உங்களுக்கு எக்ஸஸாக இப்போ ஒரு மெட்டீரியல்ஸ் அப்லோட் பண்ணுறோம். ஓகேங்களா, இது நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு 160 பேஜஸ் வரும். இந்த 160 பேஜஸ்லேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த மோரார்லெஸ் எல்லாமே கவர் ஆகிருக்கும். ஓகேங்களா, ப்ராப்ளமேட்டிக்கு தேவையான த மோஸ்ட்லி ஃபார்முலாஸு, அந்த வேல்யூஸு எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மோரார்லெஸ் பார்த்திங்க அப்படின்னா இதிலே கவர் ஆகிருக்கு. இப்போ நம்ம கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணுறதே பார்த்திங்க அப்படின்னா இதை ரிலேட் பண்ணி தான் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, என்ன ரீசன்னா இதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பேப்பரும் நிறைய எடுத்து பிக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, சரி, இதை ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக த டார்ஷன் இதில் வந்து இஸ் கால்டு. ஓகேங்களா, டீபவர் ஜே இந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேம்டு அவன் கேட்குறது இன் டேம் ஆஃப் ஜிஆர். ஓகேங்களா, இஸ் கால்ட் அஸ் த போலார் மாடுலஸ். அவங்க கேட்குறது ஃபுல்லாக இது இந்த டார்சன் ஈக்குவேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா, அந்த டார்சன் ஈக்குவேஷனில் இன் டேம் ஆஃப் ஜேஆர் வந்து என்ன டேமில் இருக்கும் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா த போலார் மாடுலஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சாலிட்ஸ் ஆஃப் இங்கே இருக்குது பாருங்களேன். ஓகேங்களா, அதுக்காக தான் இந்த இதை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறது. இது வந்து டார்சனல் ஈக்குவேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். அது போலார் அது டார்சனல் செக்ஷன் மாடுலஸ் தான் பார்த்தீங்கன்னா நேம் இஸ் கால் தி J divided by R. ஓகேங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா த போலார் மாடுலஸ் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட் இது பார்த்திங்க அப்படின்னா கீழே நான் இந்த இதுவுமே உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா, வீடியோ கீழே இந்த ஆன்சர் சொல்யூஷனுமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா எ பாய்லர் செல் 200 சென்டிமீட்டர் டயாமீட்டர், பிளேட் திக்னஸ் வந்து 1.5 சென்டிமீட்டர் இஸ் சப்ஜெக்ட் டு த இன்டர்னல் ப்ரெஷர் ஆஃப் 1.5 மெகா நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரு. நெக்ஸ்ட் தென் ஹூப் ஸ்ட்ரெஸ். ஓகே, அவங்க கேட்குறது ஓகே ஒரு பாய்லர் இருக்குது. ஓகேங்களா, அந்த பாய்லரில் ஒரு 20 சென்டிமீட்டர் 200 சென்டிமீட்டர் டயாமீட்டரு. நெக்ஸ்ட் அதோட திக்னஸ் வந்து 1.5 சென்டிமீட்டர். ஓகேங்களா, இதோட ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. தென் ஹூப் ஸ்ட்ரெஸ் என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி த ஹூப் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்னன்னு பார்த்துங்க. ஓகேங்களா, அந்த ஹூப் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான இந்த ஃபார்முலா அப்படி இல்லைன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். நார்மலாக த ஹூப் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா பி த ப்ரெஷர், டி டயாமீட்டர், 2 times ஆஃப் தி திக்னஸ். ஓகேங்களா, நமக்கு எவ்வளோ இன்டர்னல் ப்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த இன்டர்னல் ப்ரெஷர் இங்கே கொடுத்துருக்காங்க 1.5 மெகா நியூட்டன்.
ஓகேங்களா 1.5 இந்த மெகா நியூட்டன். ஏன்னா ஆன்சருமே மெகா நியூட்டன்லாம் கொடுத்துருக்காங்க, அப்படியே வச்சுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகேங்களா டயாமீட்டர். ஓகேங்களா நமக்கு டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 200 சென்டிமீட்டர். ஓகேங்களா அப்போ டயாமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா the 200 you have converted into ஓகேங்களா இந்த 200 you have converted into எதில் மாற்றிக்கலாம்? ஏன்னா 1.5 எதில் இருக்குது நமக்கு? மெகா நியூட்டன் பர் சென்டிமீட்டர் ஸ்கொயரா? ஓகே அப்போ இந்த மீட்டருக்கு மாற்றிக்கிங்க. ஓகே அப்போ மீட்டருக்கு மாற்றினீங்க அப்படின்னா the 0.2 மீட்டருக்கு மாற்றிங்கன்னா the 0.2 டிவைடட் பை அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 டைம்ஸ் ஆஃப் த திக்னஸ். ஓகேங்களா திக்னஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 15 சென்டிமீட்டர்னு நினைக்கிறேன், பார்த்துருவோம். 0.5 சென்டிமீட்டர். அப்போ 0.5 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 0.015. ஓகேங்களா இது எல்லாத்தையுமே சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா இங்கே 2 இதெல்லாம் கேன்சல் ஆகிட்டு 100 மெகா நியூட்டன் வரும். ஓகேங்களா அந்த மெகா நியூட்டன் பர் த மீட்டர் ஸ்கொயர்னு வரும். ஓகேங்களா நெக்ஸ்ட் அதுக்கான ஃபார்முலா ஹூஸ்ட்ரெக்ஸுக்கான த ஃபார்முலா இதுதான். ஓகே த இன்டர்னல் ப்ரெஷர் diameter of the cell divided by 2 times of the thickness. இப்போ அந்த ஃபார்முலா இங்கே இருக்கும் பாருங்கள், த ஹூப் ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஃபார்முலா. ஓகே the next question the which of the following is a indeterminate structure? இது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த பேன் சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்டு, the overhanging, simply supported. ஓகேங்களா கேட்குறது விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இன்டிட்டர்மைன்டு ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா சிம்பிளி சப்போர்ட் ஓவர் ஹேங் எல்லாமே தான். ஆக்சுவலாக சிங்கிளி ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு வேறு ஏதோ வரமாட்டுக்கு இது கொடுத்துருக்காங்க. பட் இன்டிட்டர்மைன்ட்னா ப்ராப்பர்டு த கேண்டிலிவர் தான். த மாடலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி மே பி டிஃபைன்ட் அஸ், இது எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட் கால்குலேட் தி ரியாக்ஷன் அட் த ப்ராப்பர் கேண்டிலிவர். இப்போ ஸ்பேன் இஸ் த 5 மீட்டர், லோட் இஸ் த 20 கிலோ நியூட்டன். ஓகேங்களா த கால்குலேட் த ரியாக்ஷன் ஆஃப் த ப்ராப்பர்டு கேண்டிலிவர். ஓகேங்களா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், கொடுத்துருக்காங்க அனலைஸ் த ஃப்ரீ எண்டு. ஓகேங்களா அது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதாங்க. ஓகேங்களா எவ்வளவு த ரியாக்ஷன், த அனலைசிங் தி ப்ராப் ரியாக்ஷன் கேண்டிலிவர் ஃப்ரீ எண்டில் கண்டுபிடிக்கிறதுக்கு P = 5W. W மீன்ஸ் வெயிட். ஓகேங்களா நெக்ஸ்ட் 16P. ஓகேங்களா இதில் சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா த 6.25 த கிலோ நியூட்டன் வரும். ப்ராப்பர் கேண்டிலிவருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரியாக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு. இங்கே இருக்கு பாருங்க. ஓகேங்களா இதாங்க 5W டிவைடட் பை த 16. ஓகேங்களா 5W வேல்யூ எவ்வளவு இங்கே இருக்கு பாருங்கள் 20. ஓகே டிவைடட் பை த 16 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே த 6.25 த கிலோ நியூட்டன் அதான் இங்கே மீன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பீம் மீட்டர்ஸ் லாங் த ஃபிக்ஸ்டு எண்ட் த கேரி த யூடிஎல் த ஃபைண்ட் த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டு. ஓகேங்களா நார்மலாக ஒரு ஃபிக்ஸ்டு ஈஸியாக நீங்களே ட்ரா பண்ணிடலாம். ஓகேங்களா த ஃபிக்ஸ்டு a beam meter long. ஓகேங்களா carries the UDL. W வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா the 5 kilonewton per the meter. Lோட வேல்யூ 6. ஓகேங்களா அப்போ மூமெண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா WL² divided by 12. ஓகேங்களா ஏன்னா ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறதால அப்போ W வேல்யூ இந்த 5A. ஓகேங்களா இந்த நெக்ஸ்ட் லென்த் வந்து 6 divided by the 12. ஓகேங்களா இதில் சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா the 15 kilonewton மீட்டர் வரும். ஓகேங்களா இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாருங்கள். த பீம் கேரிங் த யூடிஎல் அலாங் தி என்டையர் ஸ்பேன் த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் டெவலப்டு. இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாருங்கள் WL² divided by 12. ஓகேங்களா டபுள்ங்கிறது த லோடு, எல்லுங்கிறது லென்த்து. சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் த கால்குலேட் தி மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் த ஃபிக்ஸ்டு பீம் த கேரிங் ஏ யூடிஎல் த ஸ்பேன் இஸ் 6 மீட்டர். அதே இது ஓகேங்களா அந்த மேலே வந்து என்னங்கன்னா பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் என்ன கேட்குறாங்கன்னா த டிஃப்ளெக்ஷன் த கால்குலேட் தி த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா அப்போ த ஃபிக்ஸ்டு பீமுக்கு நீங்கள் மேக்ஸிமம் த டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ அப்படிங்கிற வேல்யூ தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா இது ஸ்ட்ரெயின் எனர்ஜி
அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அந்த பெண்டிங் மூமெண்ட் டிஃப்ளெக்ஷன் இது உங்களுக்கு கொடுத்துருக்கோம் பாருங்களேன், இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, த ஃபிக்ஸ்டு பீம் த கிராஜுவலி வேரியும் கேண்டிலிவர் லோடடு ஸ்லோப்பு த பாயிண்ட் லோடு கான்சன்ட்ரேட்டடு ஸ்லோப் டிஃப்ளெக்ஷனு கேண்டிலிவர் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் ஸ்கொயர் பேரபோலா. இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஃபார் த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஃபார் த ஃபிக்ஸ்டு பீமுக்கு கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா WL⁴ டிவைடட் பை 384 EI. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா தான். இதில் சிம்பிளை பண்ணிங்கன்னா போதும். இங்கே W வேல்யூ த 5 kN, L வேல்யூ 6 மீட்டர். நெக்ஸ்ட் ஸ்மாலஸ்ட் ஆஃப் வெலாசிட்டி த யங் ஸ்மாலஸ்ட் 200 kN/m². நெக்ஸ்ட் மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா I = 5 × 10⁻⁷ mm/4. ஓகேங்களா, இங்கே சிம்பிளை பண்ணிங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும் அப்படின்னா இந்த 1.6875 mm வரும். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா த ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஆஃப் தி பீம் எல்லாத்துக்குமே இது ஸ்டோர்டு மெம்பர் வில் பி ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல் ஒர்க் டன் டிவைடட் டு தி ஆக்சியல் ஃபோர்ஸு த லோட் பியரிங் ஸ்டிஃப்னஸ்ஸு த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் த சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் த கேரிங் இன் ஐசோலேட்டட் லோடு அண்ட் சென்டர் ஆஃப் தி ஸ்பேன். ஓகேங்களா, ஆல்ரெடி நம்ம இதிலே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இப்போ தான் பார்த்தோம். ஓகே, சிம்பிளி சப்போர்ட்டரில் பாயிண்ட் லோடு வந்து சென்ட்ரல் ஆக்ட் ஆனிச்சு அப்படின்னா அதுக்கு நமக்கு எவ்வளோ டிஃப்ளெக்ஷன் அப்படின்ட்டு. சிம்பிளி சப்போர்ட்டட் வித் த பாயிண்ட் லோடு அட் சென்டர் அப்படின்னா WL³ டிவைடட் பை 48 EI. ஓகேங்களா, அந்த வேல்யூ தான் இங்கே தான் மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஏன்னா இந்த ஒரு டேபிளேஷன்லேருந்து ஒரு 3-4 கொஸ்டின் வந்துடும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு சிம்பிளி சப்போர்ட்டில் பாயிண்ட் லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்னா அது சென்ட்ரல் ஆக்ட் ஆனிச்சுன்னா எவ்வளோ ஸ்லோப்பு, எவ்வளோ சியர் ஃபோர்ஸ் வேல்யூ இருக்கும், நெக்ஸ்ட் மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட்டு, ஸ்லோப் வேல்யூ எவ்வளோ இருக்கும், டிஃப்ளெக்ஷன். அதே இது சிம்பிளி சப்போர்ட்டட் வித் UDL. ஓகேங்களா, இந்த மாதிரி தான் அவங்க பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா த dQ/dQy டிவைடட் பை த dXy த ஃபார் தி ஆஃப் ரெஃபரன்சென்ட். ஓகேங்களா, இது ஆக்சுவலாக நான் இதில் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகேங்களா, சிங்கிள் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்ன வேல்யூ வரும், டபுள் டைம் பண்ணோம்னா என்ன வரும், 3 டைம் இந்தமாரி தான் கேட்குறாங்க. சியர் ஃபோர்ஸு பட் இருந்தாலும் அந்த ஒரு இதை காமிச்சிடும் உங்களுக்கு. இங்கே இருக்குது பாருங்களேன், த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு வெறும் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் அப்படின்னா EIY. ஓகேங்களா, இது நம்ம டிஃபரன்ஷியேட் ஒரு டைம் எடுத்து டிஃப்ளெக்ஷேஷன் பண்ணோம் அப்படின்னா ஸ்லோப் ஈக்குவேஷன். இந்த ஸ்லோப் ஈக்குவேஷன் இன்னொரு தாட்டி பண்ணோம் அப்படின்னா த மொமெண்டம் ஈக்குவேஷன். இதே இன்னொரு தாட்டி பண்ணோம் அப்படின்னா த சியர் ஈக்குவேஷன். இதே இன்னொரு தாட்டி பண்ணோம் அப்படின்னா லோடிங் ஈக்குவேஷன். 4 வந்துச்சுன்னா லோடு ஞாபகம் வச்சிங்க, 3 வந்துச்சுன்னா சியர் ஞாபகம் வச்சிங்க, 2 வந்துச்சுன்னா மொமெண்டம்மு. ஓகேங்களா, எதுவுமே வரல, இங்கே ஒன்றுன்னு இருக்குன்னா ஸ்லோப் ஈக்குவேஷன். எதுவுமே ஒன்றுமே மென்ஷன் பண்ணல, டிஃபரன்ஷியேட்டே பண்ணல அப்படின்னா நேம் இஸ் கால்டு டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன். நமக்கு வந்து த சியர் ஈக்குவேஷன். ஓகேங்களா, அதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்போம் த சியர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த யங் ஸ்மாலஸ், சியர் மாலஸ் அண்ட் த பாய்சான் ரேஷியோ. ஓகேங்களா, இதில் எது ஆன்சர் கரெக்டுன்னு கேட்குறாங்க. த பாய்சன் ரேஷியோ தான் மியூ இப்படி தான் இருக்குது. ஓகேங்களா, இதை பாய்சன் ரேஷியோன்னு மியூன்னு கொடுப்பாங்க. அப்படி இல்லைனா 1/μ நியூ இந்தமாரி பார்த்திங்க அப்படின்னா அந்த வேல்யூ கொடுத்துருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த யங் ஸ்மாலஸ், சியர் மாலஸ், பாய்சான் த ரேஷியோ. ஓகேங்களா, இந்த ஒரு டேபிளேஷனை பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன். ஓகேங்களா, இந்த இதுதான் E = 2G 1 + μன்னு வரும். அப்படி இல்லைனா E = 2K 1 - 2 μன்னு வரும். இந்த ரிலேஷன்ஷிப், இந்த 4 ரிலேஷன்ஷிப்பை பார்த்துங்க. இந்த 4 ரிலேஷன்ஷிப்பில் தான் இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்தது the young modulus of the elasticity material twice the modulus of rigidity then the Poisson ratio of the material. ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா வரும், the relationship between the young modulus and the modulus of rigidity and the Poisson ratio. ஓகே, E = 2G1 + the mu. ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்களேன், 1 + the mu. இந்த ஃபார்முலா தான். இப்போ என்னன்னா இப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்களேன், ஈயோட வேல்யூ என்ன சொல்கிறாங்கன்னா 2 times அப்படிங்கிறாங்க. 2 times of the modulus of rigidity. இங்கே இருக்குது பாருங்களேன், young modulus of the material is 2 times of the modulus of rigidity. அப்போ ஈக்கு பதிலாக இவங்க கன்வெர்ட் டு தி 2G. ஓகேங்களா, இப்போ 2Gன்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்போ இதோட வேல்யூ வந்து இது. அப்போ இதையும் கேன்சல் பண்ணிடலாம்.
அதுக்கப்புறம் சிம்பிளை பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா இப்படி வரும் 1 + the mu பாய்சான் ரேஷியோன்னு வரும். இது நம்ம கொண்டு வரப்போ 1 - 1 1 லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு கொண்டு வந்தால் லெஃப்ட் சைடு எப்படினாலும் கொண்டு போங்க. அப்போ த 0. அப்போ மியூவோட வேல்யூ 2 டைம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா த பாய்சான் ரேஷியோ த 0ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ 0 வேல்யூ இஸ் த கரெக்ட் ஆன்சர். பட் நமக்கு 0வே கிடையாது. ஓகே, அப்போ நன் ஆஃப் தோஸ். ஓகேங்களா? இதில் -0.5 ப்ளஸ் பாயிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பதிலாக நம்ம 0ன்னு கொடுத்துருந்தா இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதான் மீனிங். ஓகேங்களா? ஜென்ரல் ஈக்குவேஷனு இது வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. தி நெக்ஸ்ட் மெட்டீரியல்ஸ் த ஒபே த ஹூப்ஸ் லா அட்லீஸ்ட் தி எலாஸ்டிக் ஃபார்முலா. எல்லா ஆப்ஷனுமே கரெக்டு. ஓகேங்களா? இங்கே பாருங்களேன், நம்ம அந்த இது கொடுத்துருப்போம். சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை இங்கே இருக்குது பாருங்கள், இந்த கிராஜுவலி அப்ளைடு. ஓகேங்களா? இங்கே கொடுத்துருக்க எல்லா ஃபார்முலாவே பார்த்திங்க அப்படின்னா இங்கே மீட் அவுட் ஆகும். ஓகேங்களா? அதனால தான் ஆல் த ஆப்ஷன் இஸ் கரெக்ட் அப்படிம்பாங்க. ஓகேங்களா? த மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் த ஸ்ட்ரெயின் ஈக்குவல் டு, ஓகேங்களா, எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இதில் வரும். ஓகேங்களா? த நெக்ஸ்ட்டு அக்கார்டிங் டு த மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி தியரி ஆன் எலிப்ஸ். இப்போ அந்த டயக்ராம்லேயே பார்த்துக்கலாம். ஒரு டயக்ராம் ட்ரா பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள், த மேக்ஸிமம் த ஸ்ட்ரெயின் எனர்ஜி. ஓகேங்களா? என்ன ஷேப்பில் இருக்கும் ஸ்ட்ரெயின் எனர்ஜி பார்த்தீங்கன்னா எலிப்டிக்கல் ஷேப்பில் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இருக்குது ஓகே கிவன் பை சூட்டபிள் ஃபார் மெட்டீரியல். பட் அவங்க கேட்குறது கிராஃபிக்கலாக எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, இதே மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் சியர் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா ஹெக்ஸகன் ஸ்டேர்ஸில் இருக்கும். ஓகேங்களா? இதே வந்து இந்த மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் அண்ட் நார்மல் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா இந்த ஸ்கொயர், அதான் அதில் மெயின் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் த சென்ட்ராய்டு ஆஃப் தி லேமினா. இது எல்லாத்துக்குமே தெரியும். எக்ஸ் ஆக்சிஸில் இங்கே 50. ஓகேங்களா? அந்த ஒய் ஆக்சிஸில் இதில் டெரிவ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அது 45 வரும். நெக்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த யங் ஸ்மாலஸ்ட் பாய்சான் ரேஷியோ. இதில் எது கரெக்டான ஆப்ஷன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? இது இங்கே வராது, ஏன்னா இங்கே கே இந்த ஆப்ஷன் கிடையாது, இந்த ஆப்ஷன் தான். என்ன ரீசன்னா இங்கே இந்த ரிலேஷன்ஷிப் பார்த்துங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த ஆன்சர் தான் கரெக்டு. இஸ் ஈக்குவல் டு த 3K 1 - 2 mu. நெக்ஸ்ட் த ஸ்ட்ரெயின் எனர்ஜி கேண்டிலிவர் லோடு 1 பாயிண்ட் ஆர் பிளேஸ்டு அட் த ஃப்ரீ எண்டு. ஓகேங்களா? இவங்க என்ன கேட்குறாங்கன்னா ஸ்ட்ரெயின் எனர்ஜி கேட்குறாங்க. ஓகேங்களா? நார்மலாக டிஃப்ளெக்ஷன் இதான் கேட்பாங்க. இதில் வந்து அவங்க கேட்குறது இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி. இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, ஸ்ட்ரெயின் எனர்ஜி கேண்டிலிவர் லோடு வித் பாயிண்ட் லோடு பிளேஸ்டு அட் ஃப்ரீ எண்டு. அப்போ இது கேண்டிலிவர் பிளேஸ்டு அட் த ஃப்ரீ எண்டு. ஓகேங்களா? அப்போ W² L³ டிவைடட் பை 6EI. கரெக்டுங்களா? ஓகேங்களா? இங்கே இருக்குது பாருங்கள் த கரெக்ட் ஆன்சர். இந்த கேண்டிலிவரில் இதாக இருக்குது. இதே கேண்டிலிவரில் யூடிஎலாக இருந்துச்சு அப்படின்னா W² L⁵ டிவைடட் பை 40EI. இதே வந்து சிம்பிளி சப்போர்ட்டரில் பாயிண்ட் லோடு சென்ட்ரல் ஆக்ட் ஆகுது அப்படின்னா W² L³ 96EI. இதே வந்து யூடிஎல் ஆக்ட் ஆகுது, சிம்பிளி சப்போர்ட்டில் யூடிஎல் ஆக்ட் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபிக்ஸ்டுக்கு. ஓகே, அதை ஃபிக்ஸ்டில் ரெண்டுத்துலேயும் மூமெண்ட் ஆக்ட் ஆகுது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபார்முலா. ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி கொஞ்சம் பார்த்துங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா கான்ஜுகேட்டட் பீம். இதெல்லாம் ஈஸி தான், சியர் ஃபோர்ஸ் தான் பண்ணுறாங்க. ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின் இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு தி ஃபார்ம் இது இந்த டைரக்ட்லி ப்ரொபோஷனல் ஸ்கொயர் ஆஃப் த எக்ஸ்ட்ராக்ட் ப்ரெஷரு இந்த இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ட் தி த பல்க் மாடுலஸ். ஓகேங்களா? இந்த இதிலே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், த ஸ்ட்ரெயின் எனர்ஜி த மஸ்ட் பி ஈக்குவல் டு தி வால்யூமெட்ரிக் ஸ்ட்ரெயின். ஓகே, இந்த இதான் மீன் பண்ணுறாங்க. The next, the calculate the tensile strain, develop the rod length 100 mm. Okay, applicable the axial load. நார்மலாக ஒரு ராடோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா அந்த 100 mm. அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டென்சைல் லோடு அப்ளை பண்ணுறாங்க. த 10 kN. இந்த கிலோநியூட்டன் பார்த்திங்க அப்படின்னா லோடு அப்ளை பண்ணுறாங்க 10 kN. இங்கே ஒரு 10 kN, இங்கே ஒரு 10 kN. இந்த லென்த் பார்த்திங்க அப்படின்னா அந்த 100 mm. நெக்ஸ்ட் லோடு அப்ளை பண்ண முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஓகேங்களா? த சேஞ்ச் இன் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோனா 100.1 mm. ஓகே, ஃபைண்ட் தி ஃபைனல் லென்த் ஆஃப் தி ராட் ஆஃப்டர் தி அப்ளிகேஷன் ஆஃப் தி. ஓகே, எவ்வளோ வேரியேஷன் ஆகிருக்கும், எவ்வளோ லென்த் வந்து இந்த வேரியேஷன் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் கேட்குறாங்க. இதுதான் இங்கே மெயின் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இங்கேயுமே நான் கொடுத்துருக்கேன் பார்த்துங்க. இங்கே இருக்குது பாருங்கள், த ஸ்ட்ரெயின் த சேஞ்ச் இன் லென்த் டிவைடட் பை த ஒரிஜினல் லென்த்து. ஓகேங்களா? சேஞ்ச் இன் லென்த் எவ்வளோ அப்படின்னா த 100.1 ஒரிஜினல் லென்த்து டிவைடட் பை த ஒரிஜினல் லென்த். இது நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 0.001 mm. ஓகேங்களா? அந்த வேல்யூ வருதான்னு பார்த்துங்க.
ஸ்ட்ரெயின் தான் எம்எம்ல வராது, நோ யூனிட். இங்கே இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் strain energy, the per unit volume, the solid, the circular soft under axial tension. Okay, strain energy, the per unit volume, the solid circle soft under axial tension, sigma square divided by the 2 EI. ஆக்சுவலாக இதுலேயுமே ஃபார்முலாவில் இருக்கும். the strain energy. ஓகேங்களா, energy apply load, the tensile load. Okay, the next match the following பார்த்தீங்க அப்படின்னா collinear force, coplanar, non coplanar, coplanar force எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம் பாருங்கள். எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸு, கோலினியர்னு எப்படி இருக்கும், கோப்ளானர் பேரலல் ஃபோர்ஸ்னு எப்படி இருக்கும், கோப்ளானர் லைக் பேரலல் ஃபோர்ஸ்னு எப்படி இருக்கும், கோப்ளானரில் கன்கரண்ட் ஃபோர்ஸு, கோப்ளான் நான் கன்கரண்ட் ஃபோர்ஸு, அதேமாதிரி ட்ரைபாய்டு மாரி இருந்துச்சுன்னா என்ன அப்படிங்கிறது. அதுக்காக தான் இந்த மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங்க்கு தான் இங்கே மீனிங் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் த which of one of those not method to obtain the deflection of beams, the Mohr circle method. இதெல்லாம் ஈஸி தான். Modulus of elasticity of steel more than the concrete indicates the more elasticity. The next, the isotropic homogeneous material, the Hooke's law, number of independent elastic constant. ஓகே, ஐசோட்ரோபிக் அப்படின்னாவே 2 தான். அதுக்கு முன்னாடி இன்னொன்று கொஞ்சம் லேர்ன் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதிலே மென்ஷன் பண்ணிக்கலாம், ஃபைண்ட் த பிஹேவியர் ஆஃப் ஐசோட்ரோபிக் மெட்டீரியல்ஸ் ஒன்லி 2 எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் ஃபார் குட் எனஃப். ஓகேங்களா, இதோட எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா 2 தான். இதில் இன்னொன்று என்னென்னா ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியல்ஸாக இருந்துச்சு அப்படின்னா 9 இண்டிபெண்ட் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட். ஓகேங்களா, ஸ்ட்ரெஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப் ஃபார் ஆர்த்தோட்ரோபிக் மெட்டீரியலுக்கு 9. இதே பார்த்தீங்கன்னா அனிஸ்டோட்ரோபிக்காக இருந்துச்சு அப்படின்னா 21. ஓகேங்களா, அப்போ நார்மல் ஐசோட்ரோபிக் என்னன்னு பார்த்துங்க. அடுத்தது ஆர்த்தோட்ரோபிக் பார்த்தீங்க, அனிஸ்டோட்ரோபிக் மெட்டீரியல்ஸ் இது எல்லாத்துக்குமே கான்ஸ்டன்ட் வேல்யூ எவ்வளோங்கிறத பார்த்துங்க. எலாஸ்டிக் கான்ஸ்டன்ட் வேல்யூ மேக்ஸிமம் ஐசோட்ரோபிக் மட்டும் தான் கேட்குறாங்க. 2 மேபி ஆர்த்தோட்ரோபிக் கேட்டாங்கன்னா 9, அதை ஞாபகம் வச்சுங்க. நெக்ஸ்ட் ரேஷியோ ஆஃப் தி சியர் ஸ்ட்ரெஸ், த ஸ்ட்ரெயின் எலாஸ்டிக் லிமிட், த சியர் மாடலஸ் இது எல்லாத்துக்குமே தெரியும். நெக்ஸ்ட் த ஸ்லோப் த கர்வ், த சியர் ஃபோர்ஸ் பெண்டிங் டயக்ராம் செக்ஷன் வில் பி இது லோடிங் டயக்ராம். ஓகே, நெக்ஸ்ட் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், த லோடட் அஸ் ஷோ இன் தி ஃபிகர். அவங்க கேட்குறது த மேக்ஸிமம் சியர் ஃபோர்ஸ் இன் தி பீம், எவ்வளோ த மேக்ஸிமம் சியர் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக நம்ம லெஃப்ட் சைடு ரைட் சைடில் எடுத்துருப்போம் இந்த இதுதான். ஓகே, அண்ட் RA ப்ளஸ் RB ஓகேயா ஈக்குவல் டு எவ்வளோ டவுன்வர்ட்ஸ் லோடு இருக்குது, W ப்ளஸ் 2W ப்ளஸ் D. ஓகேங்களா, பீம் வந்து ரெண்டுமே சிமெட்ரிக்கல், அதனால் 2 இந்தமாரி வந்துடும். இது சிமெட்ரிக்கல். ஓகேங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா 2R இந்தமாரி வரும், 2RA. ஓகேங்களா, 4Wன்னு வரும். அப்போ நமக்கு ரியாக்ஷன் R வேணும் அப்படிங்கிறதால 4W டிவைடட் பை 2 சிம்பிளை பண்ணுறோம் பார்த்தீங்க அப்படின்னா 2W வரும். ஓகேங்களா, RA RB பார்த்தீங்க அப்படின்னா 2W. ஏன்னா இங்கே இருக்க வேல்யூ அங்கே இருக்க வேல்யூ தெரியும் உங்களுக்கு, சியர் ஃபோர்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். 2W இது பார்த்தீங்க அப்படின்னா 2W. ஓகே, அப்போ த மேக்ஸிமம் சியர் ஃபோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2W. நெக்ஸ்ட் த பெண்டிங் மொமெண்ட், த டிஸ்ட்ரிபியூஷன் பீம் ஸோ இந்த ஃபிகர் த சியர் ஃபோர்ஸ் என்ன சொன்னால் பெண்டிங் மொமெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான இந்த சியர் ஃபோர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் இந்த மேக்ஸிமம் பெண்டிங் பண்ணுற இடத்துல இந்த சியர் ஃபோர்ஸ் வேல்யூ இருக்கும், கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ இந்த இதான் மேக்ஸிமம். நம்ம கன்ஃபியூஸ் வருது இதான் தான் கன்ஃபியூஸ் வரும். ஓகேங்களா, நமக்கு இந்த வேல்யூ வருமா இந்த வேல்யூ வருமா தான் கன்ஃபியூஷன் வரும். ஓகேங்களா, இதில் வந்து என்னன்னா இப்போ யூடிஎலாக இருந்துச்சு அப்படின்னா இந்தமாதிரி டிஸ்ட்ரிப்ட் ஆகும். ஓகே, பாயிண்ட் லோடாக இருக்கிறதால தான் இப்படி நமக்கு ஆகுது. அதனால தான் பார்த்தீங்கன்னா இது நம்ம பிக் பண்ணுறோம். நெக்ஸ்ட் த கேண்டிலிவர் பீம், த வேல்யூ ஆஃப் சியர் ஃபோர்ஸ் இஸ் த ஃபிக்ஸ்டு எண்டு. இது எல்லாத்துக்குமே தெரியும். சால்வ் பண்ணியிருக்கானான்னு பார்க்குறேன். ஓகே, சால்வ் பண்ணலை. ஓகே, இதில் கேண்டிலிவர் பீமுக்கு இந்த சியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்க ஃபார்முலா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா, இங்கே எவ்வளோ சியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கேருந்து ஓகே டேரெக்டாக இங்கேருந்து இருக்குன்னா W தானே. ஓகே, 25. நெக்ஸ்ட் இதை நீங்கள் சியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான வேல்யூ மட்டும். ஓகேங்களா, இந்த வேல்யூ மட்டும் நம்ம சியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு 30 × 45ன்னு வரும். ஓகேங்களா, இது நம்ம சென்டரில் போட்டோம் அப்படின்னா இந்த 45ன்னு வரும். ஓகேங்களா, ஜஸ்ட்டு கிளியர்னா 70 kN. ஒன்றும் இல்லைங்க, நம்ம இதுக்கு ஃபார்முலா இருக்குல்ல, அந்த ஃபார்முலா டேரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், அவ்வளோதான்.
ஓகேங்களா. அந்த ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்க கேட்குறது இதில் தான் ஃபிக்ஸ்டு எண்டில் எவ்வளோ ஷியர் ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னா 70 kN. ஓகேங்களா. இங்கே பாயிண்ட் லோடில் 25, இந்த யூடிஎல் இவ கன்வெர்டட் இன்ட்டு பாயிண்ட் லோடாக கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா 30 × 1.5. ஓகேங்களா. அப்போ 30 × 1.5னா 45 வரும். எந்த இடத்துல ஆக்ட் ஆகும் அப்படின்னா இது பாயிண்ட் லோடாக கனெக்ட் ஆகும்னா இதிலிருந்து 0.75 டிஸ்டன்ஸில் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. 45 kN. இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா அதான் மேக்ஸிமம் ஷியர் ஃபோர்ஸ் வந்து இங்கே ஆக்ட் ஆகும். ஓகேங்களா. 70 kN. நெக்ஸ்ட் cantilever beam with UDL shear force varying is the linear law. Okay. Next the stress set up this torsion due to shear இதெல்லாம் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் the Young's modulus is given 10⁵, சாரி. ஓகேங்களா. 1.2 × 10⁵. the Poisson ratio is 1/4. ஓகே. கால்குலேட் தி பல்க் மாடுலஸ். அவங்க கேட்குறது என்னென்னா the bulk modulus வேல்யூ கேட்குறாங்க. ஓகேங்களா. இந்த பல்க் மாடுலஸ் வேல்யூ நம்ம கேட்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா இதான் கொடுத்துருக்காங்க. the bulk modulus K. ஓகேங்களா. the K is equal to, ஓகே ஆக்சுவலாக இந்த மாதிரி தான் இருக்கும். K equal to E. ஈயோட வேல்யூ the 1.2 × 10⁵ divided by 3. 1 minus இதோட வேல்யூ 2 × 1/4. ஓகே. மீயோட வேல்யூ இந்த 1/4 இது சிம்ப்ளை பண்ணால் இங்கே 2ன்னு வரும். ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம நார்மலாக சிம்ப்ளை பண்ணினீங்க அப்படின்னா சாரி 2 / 4. ஓகே. இதையும் சிம்ப்ளை பண்ணால் 0.5ன்னு வரும். இது எல்லாத்தையுமே சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா அந்த 0.8ன்னு வரும். 0.8 × 5. ஃபார்முலா மட்டும் கொடுத்துருக்கேன், இதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் the 4π² the oil crippling load எல்லாத்துக்குமே தெரியும். both end the fixed. ஓகேங்களா. அந்த 4 இங்கே இப்படி வரும். ஓகேங்களா. அந்த both end the fixed பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வரும். L/2ன்னு வரும். அதுதான் இப்படி மீன் பண்ணியிருக்காங்க. L/2ன்னு வரும். அது எல்லுக்கு பதிலாக இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம். அதான் L² மேலே அந்த இதை 2² பண்ணுற பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். டினாமினேட்டர்லேருந்து நியூமினேட்டருக்கு போயிடும். நெக்ஸ்ட் இது ஈஸி தான். மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, எலாங்கேஷன், நியூட்ரல் ஆக்சிஸ், டாப் ஃபைபரு. ஓகேவா. இந்த நியூட்ரல் ஆக்சிஸ்ங்கிறது உங்களுக்கே தெரியும். நியூட்ரல் ஆக்சிஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாங்டர்னல் த ஸ்ட்ரெஸ் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 0வாக இருக்கும். இந்த மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பார்த்தீங்க அப்படின்னா the modulus of rupture, the elongation of tensile stress. ஓகேங்களா. இந்த 38 கொஸ்டின் ஆட் பண்ண விட்டுட்டோம், ஆட் பண்ணி காமிக்கிறோம். நெக்ஸ்ட் the diameter of the core eccentricity load, the hollow circular column. எல்லாத்துக்குமே தரும் இந்த hollow circular column, the eccentricity load இருக்கு. இங்கே இருக்குது பாருங்க. இந்த ஸ்ட்ரென்த்து இந்த hollow circular columnக்கு இந்த ஃபார்முலா நம்ம டெரிவ் பண்ணியிருப்போம். இதுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். இது ஃபார்முலா டைரெக்டாக தான். the next the if material heated up it is the elastic modulus. நல்லா நான் வச்சுங்க. ஒரு மெட்டீரியலை ஹீட் பண்ணுறீங்க அப்படின்னா modulus of elasticity வேல்யூ பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகும். ஓகே. அந்த மெட்டீரியல்ஸை ஹீட் பண்ணிங்க அப்படின்னா modulus of elasticity வேல்யூ கண்டிப்பாக த டிக்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. ஃபார் cantilever uniformly distributed varying load 0 at free end, மேக்ஸிமம் இன்டென்சிட்டி இது எல்லாத்துக்குமே இது இந்த மேக்ஸிமம் ஸ்லோப் இது டேரக்ட் ஃபார்முலா தான். ஆல்ரெடி இந்த இதிலே இருக்கும், பார்த்துங்க. இந்த மேக்ஸிமம் இந்த ஃபார்முலா தான் அது. நெக்ஸ்ட் the 4 reaction are acting on the beam then system is. ஓகேங்களா. 4 reaction acting on the system. அதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. இந்த 41 கான்செப்ட் இதுக்கு வந்து ஆன்சரிங் கொடுத்துருக்கேன், கொஞ்சம் பார்த்துங்க. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா the cantilever load with uniformly the varying load. இங்கே இருக்குது பாருங்கள், the uniformly the varying load, அதுதான் இங்கே மீன் பண்ணியிருக்கேன். ஓகே. WL³ divided by 24 EI. இங்கே இருக்குது பாருங்கள், இது ஆன்சர் கரெக்ட். 41. Next the 42 question, the 4 reaction are acting on a beam then the system is. ஓகே. 4 ரியாக்ஷன் ஆக்ட் ஆகுது. இதுலேயே நல்லா தெரியும். ரோலர் சப்போர்ட்னா ஒன்லி ஃபார் வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் தான் இருக்கும். பிண்டாக இருந்துச்சுன்னா ஹரிசாண்டல் அண்டு வெர்டிக்கல், ஃபிக்ஸ்டாக இருந்துச்சுன்னா ஹரிசாண்டல், வெர்டிக்கல் அண்டு மொமெண்ட். ஓகேங்களா. இது எக்ஸாம்பிள் சிம்பிள் சப்போர்ட்டாக இருந்தாலுமே எத்தனைனா அப்படின்னா 1 வெர்டிக்கல் ரியாக்ஷன் மட்டும் தான் இருக்கும். 4 ரியாக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பண்ணவே முடியாது. ஓகேங்களா. அதான் கான்ஸ்டே அப்படிம்பாங்க. அது ஸ்டேபிள் இன்டிட்டர்மினேட்டாகவும் இருக்காது, ஸ்டேபிள்
அன்ஸ்டேபிள், இன்டிட்டர்மைண்டு, ஸ்டேபிள், டிட்டர்மைண்டு இது எதுவுமே இருக்காது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அப்ளைங் த ஸ்டாட்டிக் ஈக்குவேஷன் சமேஷன் ஆஃப் horizontal equal to 0, vertical equal to 0, the moment of equal to the 0. Determine the structure may be determined. Okay, supporting reaction, shear force, bending moment எல்லாத்துக்கும் தான் இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு தான் நம்ம சப்போர்ட் ரியாக்ஷனும் கண்டுபிடிப்போம், shear force கண்டுபிடிப்போம், நெக்ஸ்ட் பெண்டிங் மூமெண்ட்டும் கண்டுபிடிப்போம். ஓகே, நெக்ஸ்ட் the beam is composed of more than one material rigidly connected together so as to behave as one piece are known as composite beam. ஒன்றுக்கு மேலே வேறு ஏதோ மெட்டீரியல் ஆட் பண்ணியிருந்தாவே திஸ் நேம் இஸ் கால் தி காம்போசிட் மெட்டீரியல்ஸ் அப்படிம்பாங்க. த ப்ராப்பர்ட் கேண்டிலிவர் இஸ் டிட்டர்மின் தி எக்ஸ்டர்னலி த ஃபஸ்ட் டிகிரி அப்படிம்பாங்க. அந்த இதுக்கான டெரி பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்களேன், இந்த இதுதான். ஓகேங்களா, த ஃபஸ்ட்டு த டிகிரி, சாரி இது கிடையாது. ஓகேங்களா, த ப்ராப்பர்ட் கேண்டிலிவர் த எக்ஸ்டர்னலி ஆஃப் த ஃபஸ்ட் டிகிரி. ஓகே, சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் த ஸ்லோப் டேஷ் அட் த சப்போர்ட். ஓகே, ஸ்லோப் வந்து சப்போர்ட்டில் என்ன இருக்குன்னா மேக்ஸிமமாக இருக்கும். நெக்ஸ்ட் த விச் ஆஃப் தி பீம் த ஃபாலோயிங் இன்டிட்டர்மைண்டு. பார்த்தாவே தெரியும் இது டிட்டர்மைண்டு பீம் எது அப்படின்னா. ஓகே, சிம்பிளி சப்போர்ட்டடு. ஓகே, கேண்டிலிவர் வராது, ஃபிக்ஸ்டு வராது. ஓகேங்களா, ப்ராப்பர் எதுவுமே வராது. அவங்க கேட்டிருக்கிறது டிட்டர்மைண்டு பீம். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது. ஓகே, டிட்டர்மைண்ட் தீஸ் டிட்டர்மென்சி பார்த்தீங்கன்னா டிஎஸ் ஈக்குவல் டு ரியாக்ஷன் மைனஸ் சப்போர்ட். ஓகேங்களா, இதுலேயே நமக்கு தெரியும் இந்த வெர்டிக்கல் ஃபோர்ஸ் அவைலபிள் எத்தனைனா 2. ஓகேங்களா, இதில் சிம்ப்ளை பண்ணுற பார்த்தீங்கன்னா இதான் ஃபார்முலா. இதில் சிம்ப்ளை பண்ணுற பார்த்தீங்கன்னா 0ன்னு வரும். 0ன்னு வந்துச்சுன்னா டிட்டர்மைண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, 1, 2, 3 இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா இன்டிட்டர்மைண்ட் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஃபார் பின்ட் ஜாயிண்ட் த பிளேன் ஸ்ட்ரக்சர் ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மைண்ட் நெசசரி கண்டிஷன். இது எல்லாத்துக்குமே தெரியும். அவங்க கேட்குறாங்கன்னா பின்ட் ஜாயிண்டாக இருந்துச்சு அப்படின்னா டிட்டர்மைண்ட் ஸ்ட்ரக்சர் M+R2J. ஓகேங்களா, இதில் நம்பர் ஆஃப் த அன்னோன் ஃபோர்ஸஸ், நம்பர் ஆஃப் அன்னோன் ரியாக்ஷன், நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் ஜாயின்ட்ஸ். ஓகே, இது சாட்டிஸ்ஃபைட் ஆன்சராகவே போதும். நெக்ஸ்ட் த 2 ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் தி ஜாயின்ட்ஸ் ஆர் அலாங் த ஸ்ட்ரெயிட் லைன், நம்பர் ஆஃப் ஈக்குலிபிரியம், த ஈச் ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு தி 0. அந்த மாதிரி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எல்லாத்துக்குமே தெரியும். ஓகே, ட்ரையாங்குலராக இருந்துச்சுன்னா என்ன, ரெக்டாங்குலர், அது பேஸ்லேருந்து என்ன வந்துச்சு அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த பீம் இந்த ஃபிகர் ஆஃப் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபிக்ஸ்டு பீம்னு வந்துருச்சு. ஃபிக்ஸ்டு பீம்னு வந்துச்சுனாவே நமக்கு என்ன தான், இன்டிட்டர்மைண்ட் ஸ்ட்ரக்சர் தான். ஓகே, டிட்டர்மைண்டு கிடையாது, அன்ஸ்டேபிளாக டிட்டர்மைண்ட் இது ரெண்டுமே கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா ஃபிக்ஸ்டு பீம்னாவே நமக்கு இதாக இருக்கும். இது வந்து ஸ்டேபிளாக அன்ஸ்டேபிளான்னு கேட்குறாங்க, அதான் நம்ம கன்ஃபியூஷன் ஆகும். இங்கே இருக்கு பாருங்கள். ஓகேங்களா, இது நம்ம கிளாஸிஃபைட் பண்ணோம் அப்படின்னாவே நம்பர் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா 600, அன்னோன் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். டெரி பண்ணுறப்ப 2 டிகிரி இன்டிட்டர்மைண்டு. ஓகே, 0 வந்துச்சுன்னா தான் டிட்டர்மைண்டு. நம்ம 2, 3, 4 எது வந்துச்சுனாலுமே இன்டிட்டர்மைண்ட் அண்ட் ஸ்டேபிள் கண்டிஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் த ஃபாலோவிங் கேன் பி அப்டைன்ட் ஃப்ரம் தி மூர் சர்க்கிள். மூர் சர்க்கிள் இடத்துல நம்ம என்ன தான் பண்ணுறோம். ஓகேங்களா, நம்ம மோர் சர்க்கிள் தியரம் இந்த மாதிரி மூர் சர்க்கிள்ஸ் இந்த மாதிரி டயக்ராம்லாம் ட்ரா பண்ணியிருப்போம். அந்த மூர் சர்க்கிள்ஸ்லேருந்து த பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் தான் நம்ம கண்டுபிடிச்சிட்ருக்கோம். ஓகே, அந்த மோர் சர்க்கிள்ஸ்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா அதுதான் நம்ம டெரி பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் இதில் மீன் பண்ணுறாங்க. ஓகே, அது பிரின்சிபால் ஸ்ட்ரெஸ் மேபி அப்ளைன் த பிரின்சிபால் ஸ்ட்ரெஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இங்கே டெரி பண்ணிகிட்ருக்கோம். இதே தான். Okay, the next the relationship between the maximum shear stress and average shear stress for the triangular section. இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன். ஓகேங்களா, இந்த இது இருக்கு பாருங்கள். ஓகேங்களா, the cross section, the maximum to average, maximum to normal, next normal to the average stress. நமக்கு கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா the maximum shear stress to the average shear stress. அப்போ இந்த கண்டிஷன் தான். இதில் ட்ரையாங்குலர். ஓகேங்களா, அப்போ ட்ரையாங்குலர் கேட்டாங்க அப்படின்னா 3/2 ஓகேங்களா டைம்ஸ் ஆஃப் தி டி மேக்ஸ் இந்த இதான் கொடுத்துருப்பாங்க. அப்போ 3/2 தான் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக இப்படி எழுதுகிறாங்க அதை. ஓகேங்களா, இதுக்கு மீனிங் என்ன, இப்போ ட்ரையாங்கிளுக்கு 3/2 ஓகே, இதுக்கு மீனிங் என்னென்னா டவ் மேக்ஸ் டிவைடட் பை டவ் ஆவரேஜ். ஓகேங்களா, இதுதான் 3/2ன்னு எழுதுறாங்க. 3/2 பார்த்தீங்கன்னா 1.5ன்னு எழுதலாமா, இதை சிம்ப்ளை பண்ணால். அப்போ டவ் மேக்ஸ் 1.5 டைம்ஸ் ஆஃப் தி டவ் ஆவரேஜ் தான் அதில் மீன் பண்ணுறாங்க. அப்போ ஆன்சர் இஸ் திஸ் ஒன். ஓகேங்களா, இது வந்து ட்ரையாங்குலர், இதில் நீங்கள் மெமரி பண்ணி தான் ஆகணும். ஓகே, இது ரெக்டாங்குலர் இருந்துச்சுன்னா அப்படின்னாலும் 3/2 தான். சர்க்குலராக இருந்துச்சுன்னா 4/3, டைமண்டாக இருந்துச்சு அப்படின்னா 9/8. இதை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்க.
நெக்ஸ்ட் த ஸ்லோப் அண்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் த ஃபிக்ஸ்டு த கேண்டிலிவர் பீம் எல்லாத்துக்குமே தெரியும். ஓகேங்களா, ஸ்லோப்பு த ஃபிக்ஸ்டு த கேண்டிலிவர் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லோப் வேல்யூ இங்கே தான் இப்படி வரும். ஓகேங்களா, ஸ்லோப்பாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன தான் இருக்கும், 0 தான். ஸ்லோப்பும் 0 தான் இருக்கும், டிஃப்ளெக்ஷன் 0 இருக்கும். எங்கே அவங்க கேட்குறாங்கன்னா ஃபிக்ஸ்டு எண்டில், ஃப்ரீ எண்டில் தான் வேல்யூ வரும். நெக்ஸ்ட் த ரேஷியோ ஆஃப் த ஈக்குவலன்ட் லென்த் த காலம் கேன் பி போத் எண்ட் த ஹிஞ்சுடு. ஓகே, ரேஷியோ ஆஃப் த ஈக்குவலன்ட் லென்த் ஆக்சுவல் லென்த்தும் இதாக இருந்துச்சுன்னா 1 தான். ஓகேங்களா, ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம காலத்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்களேன், இங்கே இருக்குது பாருங்களேன். த எஃபெக்டிவ் லென்த் 1 end ஃபிக்ஸ்டு அனதர் end ஃப்ரீ போத் எண்ட் ஹிஞ்சுடாக இருந்துச்சுன்னா ஆக்சுவல் லென்த் மஸ்ட் பி ஈக்குவல் டு தி, ஓகேங்களா, அது ஒரிஜினல் லென்த்து. அந்த தான் ஒரு டைம்ஸ் தான் வரும். அப்போ 1:1. ஓகே, இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்க, கொஞ்சம் பார்த்துங்க. ஸ்டில் இட் இஸ் ஹேவிங் தி 400 Nm/mm², மாலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி 2 × 10⁵. சம்டைம்ஸ் மாலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி ஆஃப் ஸ்டீல் கொடுக்குற அப்படின்னா நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம் 2 × 10⁵ இந்த MPa. ஓகேங்களா, சம்டைம்ஸ் கொடுக்கலாம், நீங்கள் அசியூம் பண்ணிக்கலாம் மாலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. அசியூமிங் த மெட்டீரியல் டு ஒபே தி ஹூக்ஸ் லா த அப் டு த yielding. வாட் இஸ் தி ப்ரூஃப் ரெசிலியன்ஸ்? ஓகேங்களா, ஆக்சுவலாக ப்ரூஃப் ரெசிலியன்ஸுக்கு இங்கே ஃபார்முலா இருக்குது பாருங்கள். முடிஞ்சால் ஸ்ட்ரென்த் அப்படின்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் இந்த பேஜை மட்டுமாச்சும் ஓரளவு படிச்சிங்கனாவே போதும். ஓகேங்களா, அந்த ப்ரூஃப் ரெசிலியன்ஸ் இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, அதை நீங்கள் இது பண்ணாவே தெரியும். இங்கே ட்ரா பண்ணியிருக்கோம் த ப்ரூஃப் ரெசிலியன்ஸு α² / 2EI. ஓகே, ஆல்ஃபாவோட வேல்யூ தான் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக இந்த ஸ்ட்ரெஸ்ஸும்பாங்க, த ஈல்டு ஸ்ட்ரென்த்து. ஓகேங்களா, த ஈல்டு ஸ்ட்ரென்த்து த 400 / 2E மாலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. ஓகே, ஆமாம், 2 × 10⁵. இதை சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா 0.4 Nm/mm². The next, the maximum bending moment, the cantilever span, the having the free end, the maximum bending moment கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, இங்கே இப்படி லோடு ஆக்ட் ஆகுது, இந்த பாயிண்ட் லோடில் 4 kN ஃப்ரீ எண்டில் ஆக்ட் ஆகுது. இதோட லென்த் பார்த்திங்க அப்படின்னா 4. அப்போ இது மூமெண்ட் கண்டுபிடிக்க ஃபார்மா என்ன, W × L. டபிள்யூட வேல்யூ 4, எல்லோட வேல்யூ 4. அப்போ டெரிவ் பண்ணிங்க அப்படின்னா the 16 the kN/m. ஓகேங்களா, இப்போ கரெக்ட் ஆன்சர். த மோர் சர்க்கிள் தியரம், த ஒய் ஆக்சிஸில் த ஸ்ட்ரெஸ்ஸு. ஓகேங்களா, த ஒய் ஆக்சிஸில் இப்படி இருக்கும். இப்போ ஒய் ஆக்சிஸில் பார்த்திங்க அப்படின்னா த ஸ்ட்ரெஸ் இருக்கும். ஓகேங்களா, இதே வந்து நம்ம எக்ஸ் ஆக்சிஸில் எடுத்திங்கன்னா இந்த ரேடியஸ், சர்க்குலரோட ரேடியஸ் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, ஒய் ஆக்சிஸில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் தான். இது நமக்கு தெரியும், ஆல்ரெடி காமிச்சேன். இந்த எலாஸ்டிக் பார் லென்த்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எலாங்கேட் ஆகுது. டேப்பராக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா, இதாக இருந்துச்சு அப்படின்னா எலாங்கேஷன் ஆகுச்சு அப்படின்னா என்ன ஃபார்முலா அப்படிங்கிறது தான் இதில் மீன் பண்ணியிருப்பாங்க. இல்லை, இங்கே இருந்து பாருங்கள், இந்த பிரிசிமெட்டிக் பார் டியூ டு த எக்ஸ்டர்னல் லோட் அண்ட் செல்ஃப் வெயிட் பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா பார்த்திங்க அப்படின்னா இதுதான். நெக்ஸ்ட், வாட் வில் த எலாஸ்டிக் மாடுலஸ், த மெட்டீரியல் த பாய்சான் ரேஷியோ ஃபார் தி மெட்டீரியல் இஸ் 0.5. ஓகேங்களா, 0.5 அது வந்து எத்தனை டைம்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிக் மாடுலஸ் ஆஃப் மெட்டீரியல் இந்த பாய்சான் ரேஷியோ வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா 0.5 இருந்துச்சுன்னா எத்தனை டைம்ஸ் அப்படி இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, ஆக்சுவலாக இது கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். ஓகேங்களா, இஸ் ஈக்குவல் டு த 2G1 பாய்சான் ரேஷியோ வேல்யூ என்ன 0.5. அப்போ சிம்ப்ளை பண்ணோம்னா 2G, இது 1.5 வருமா, 1.5 3, இது 2 மல்டிப்ளை பண்ணால் 3. ஓகே, 2யும் 1.5 மல்டிப்ளை பண்ணால் 3 வந்துடும். அதுதான் கேட்குறாங்க. அப்போ த 3 டைம்ஸ் ஆஃப் தி மாடுலஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் தி சியர் மாடுலஸ். ஓகே, எலாஸ்டிசிட்டி மாடுலஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு தி 3 டைம்ஸ் ஆஃப் தி மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி. நெக்ஸ்ட், த மேக்ஸிமம் பிரின்சிபல்ஸ் ஆஃப் தியரி, ரேங்கின்ஸ் தியரி எல்லாத்துக்குமே தெரியும். இது எல்லாத்துக்குமே தெரியும். ஃபார் சிம்பிளி சப்போர்ட் எடுக்க WL²/8. இதுக்கு இது ஆன்சர் டேரெக்டாகவே. அடுத்து இதில் வந்து யூடிஎல் ஆக்ட் ஆகுது கேண்டிலிவரில், WL²/8. இது வந்து இதாக இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, யூனிஃபார்ம்லி சிம்பிளி சப்போர்ட்டடாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ஃபஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இது ஆன்சர் WL²/6. இப்படி இருந்துச்சுன்னா WL²/12. நெக்ஸ்ட், யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் தி சேம், பல்க் மாடுலஸ், அப்கிரேட் மாடுலஸ், சியர் மாடுலஸ் எல்லாமே ஒன்று தான். நெக்ஸ்ட், த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் the ratio of the equivalent length to the actual length of the column having the one end fixed, another end the free. Okay, one end fixed, another end free அப்படின்னா 2 times of the L.
நமக்கு காலத்தில் அதில் கொடுத்துருப்பாங்க. இங்கே இருக்குது பாருங்களேன், 2 times. ஓகே, ஒன் எண்டு ஃபிக்ஸ்டு அனதர் எண்டு ஃப்ரீ அப்படின்னா ஆக்சுவல் லென்த் மஸ்ட் பி கொடுது. அப்போ அந்த 1:2 ரேஷியோ. ஓகேங்களா, அதான் 2:1 எப்படினாலும் எடுத்துக்கலாம். The next, what does the Williams-Moore circle, the joint displacement, இது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஃபிக்ஸ்டு. நெக்ஸ்ட் த ஸ்டிஃப்னஸ் ஆஃப் தி பிரிஸ்மெட்டிக், இதெல்லாம் டைரக்ட் ஃபார்முலா தான். வாட் இஸ் த காலம் இஸ் சப்ஜெக்ட் டு எக்ஸென்ட்ரிக் லோட் பார்த்தீங்கன்னா த டைரக்ட் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸு. இது எல்லாமே டைரக்ட் ஃபார்முலா தான். ஃபிக்ஸ்டு பீம் ஃபார் த லோட் மேக்ஸிமம் இதுவுமே டெரிவ் பண்ணியிருப்பேன். இங்கே இருக்குது பாருங்கள். ஓகேங்களா, அவங்க கேட்குறது வந்து த ஃபிக்ஸ்டு பீம் த மிட் பாயிண்ட் லோடு த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன். ஓகேங்களா, த ஃபிக்ஸ்டில் த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன். இங்கே இதில் பாருங்கள், இந்த மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் ஃபார் இருக்குது. நெக்ஸ்ட் த ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு த கேண்டிலிவர் பீம், டைரெக்டாக இதெல்லாம் ஃபார்முலா தான். ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர், த ட்ரையாங்குலர் ஷேப் வந்து பர்ஃபெக்ட் ஃப்ரேம்டு ஸ்ட்ரக்சர். ப்ளஸ் இயர் இதெல்லாம் வந்து டேரெக்டு தான். நல்லா டேரெக்டாக நீங்கள் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதான். நெக்ஸ்ட் த பாயிண்ட் லோட் ஆக்டிங் மிட் ஸ்பேன் ஃபிக்ஸ்டு தி யூனிஃபார்ம் தி ப்ராசஸ். The end moment 120 kN. The same load that spread the uniformly over entire span will be produced. The fixed end is equal to. ஓகேங்களா, அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஃபிக்ஸ்டு எண்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஃபார்முலா. ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, பட் நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா the moment வந்து ஆல்ரெடி நமக்கு கொடுத்துருக்காங்க. மூமெண்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 80 kN நினைக்கிறேன், 120. ஓகேங்களா, இதோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 120 கிலோநியூட்டன் மீட்டர். மூமெண்ட் வந்து அந்த 120 kN மீட்டர். ஓகேங்களா, அப்போ இந்த நம்ம லோட் இது கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த PL டிவைடட் பை 8. ஓகேங்களா, அப்போ PL டிவைடட் பை 8 இந்த 120. அப்போ பியோட வேல்யூ 120 8 டிவைடட் பை L. ஓகேங்களா, அப்போ பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த இதுதான். நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மூமெண்ட் இதை வச்சு தான் நம்ம லோடு இது கண்டுபிடிச்சாச்சு. இதை வச்சு நம்ம மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஓகே, நார்மலாக ஃபிக்ஸ்டு இதுக்கு மூமெண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா பார்த்தீங்கன்னா WL² டிவைடட் பை 12. ஓகேங்களா, இப்போ WL², இது நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா WLன்னு எழுதலாம். ஓகேங்களா, அதுதான் இந்த Pன்னு Lன்னு அர்த்தம். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்திங்க அப்படின்னா லோடு தான் மேக்னெட் லோடு அப்படிம்பாங்க. PLக்கு வந்து இதான் மீனிங். ஓகேங்களா, அப்போ WL அப்போ இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா WL டிவைடட் பை 12. அப்போ இதுக்கான மீனிங் தான் P. அப்போ the PL டிவைடட் பை 12 எழுதுகிறோம். இப்போ பியோட வேல்யூ இங்கே இருக்குது பாருங்கள், 128 டிவைடட் பை L இன்ட்டு L டிவைடட் பை 12. அப்போ L கேன்சல் ஆகிடும். அப்போ 12 இதுவும் கேன்சல் ஆச்சுன்னா 10. அப்போ இது 80 kN மீட்டர். 80 kN மீட்டர். 80 kN மீட்டர். இது வரைக்கும் தாங்க நமக்கு அனலைஸ் மெக்கானிக்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்டு ஸ்ட்ரென்த்தாமெட்ரிக்ஸு. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸு. இதில் நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளூயிட்ஸில் டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. சில இது மட்டும் டைரெக்டாக ஃபார்முலா கேட்குறாங்க. இது என்ன கேட்குறாங்க அப்படின்னா த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஓகே, த ஃப்ளூயிட்ஸோட த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கேட்குறாங்க. இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். வெயிட் ஆஃப் தி பாடி பார்த்தீங்கன்னா 7.5 kg. த வால்யூம் ஆஃப் பாடி 0.013. ஓகேங்களா, அப்போ த பயான்சி ஃபோர்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு தி கிராவிட்டி ஃபோர்ஸ். இது நம்ம சிம்ப்ளை பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் அந்த ஃபார்மா தான். அதான் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கோம். ரோ இன்ட்டு ஜி இன்ட்டு த 0.01 மஸ்ட் பி ஈக்குவல் டு தி 0.75 டைம்ஸ் ஆஃப் த மாஸ். ஓகேங்களா, சாரி 7.5 கேஜியில் இருக்குது. ஆக்சிலரேஷன் வேல்யூ உங்களுக்கே தெரியும் 9.81. அப்படி இல்லை இதையும் கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா, இதையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ரோஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும், ஓகே 7.5 டிவைடட் பை 0.01. இதை நம்ம சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா 750 kg/m3 வரும். ஓகேங்களா, இது நமக்கு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டென்சிட்டி டிவைடட் பை யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா, த யூனிட் வெயிட் ஆஃப் த வாட்டர். அப்போ யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர் 1000. அப்போ 750 டிவைடட் பை 1000 போட்டிங்க அப்படின்னா 0.75.
அதில் மீன் பண்ணியிருக்காங்க. 0.75 த ரியல் ஃப்ளூயிட் இதெல்லாம் டேரெக்டாக, இந்த விஸ்காசிட்டி இதெல்லாம் டேரெக்டு தான் பார்த்துங்க. நெக்ஸ்ட் த டிஃப்ரென்ஸ் ப்ரெஷர் கேட் த மெஷர் த மெர்க்குரி த டிஃப்ரென்ஷியல் மேனோமீட்டர். இது நார்மலாக பார்த்தீங்கன்னா மேனோமீட்டருக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நம்ம மெர்க்குரி தான் வச்சுருக்கோம். ஓகேங்களா, நம்ம ஒன்று மெர்க்குரி லெவல்லேருந்து இவா கன்வெர்டட்ன்றது இந்த வாட்டர் லெவல். ஓகே, இவங்க கொடுத்துருக்கிறது என்னன்னா த டிஃபரன்ஸ் ப்ரெஷர் கேட் த மெஷர் த மெர்க்குரி ஆஃப் வாட்டர் டிஃபரன்ஷியல் மேனோமீட்டர் ஃபார் 20 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ் ஆஃப் மெர்க்குரி லெவல். 20 சென்டிமீட்டர் டிஃபரன்ஸ் வருதா மெர்க்குரி, அப்போனா வாட்டர் லெவல் எவ்வளோ இருக்கும்? ஓகேங்களா, அதுக்கான ஃபார்முலா தான் த ஹச் இஸ் ஈக்குவல் டு த வாட்டர் லெவல். ஓகேங்களா, த எக்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோ வந்து மேனோமெட்ரிக்கில் இருக்குது, அப்போ 20 சென்டிமீட்டர் இருக்குது, அதை கன்வெர்டட் இன்டூ 0.2. நெக்ஸ்ட் த எஸ்எம் இங்கே இருக்குது பாருங்களேன். ஓகேங்களா, எஸ்எம்ங்கிறது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் மெர்க்குரி டிவைடட் பை ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டர். அதான் இப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம சிம்ப்ளை பண்ணால் 0.2 இன்ட்டு 12.6 இந்த சிம்ப்ளை பண்ணால் 2.52 வரும். ஓகேங்களா, அதை பார்த்துங்க. நெக்ஸ்ட் ஆல்கஹால் 3 வேப்பர் ப்ரெஷர், இதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். 250 kg லிக்விட் அக்கர்ஸ் த வால்யூம் ஆஃப் 1 cubic meter the 0.8 ரெஃபரன்ஸ் செட். இது என்னன்னா சும்மா கேட்குறாங்க 250 kg the liquid occupies the volume of 1 cubic meter then 0.85 ரெஃபரன்ஸ் செட். ஒன்றும் இல்லை, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி டென்சிட்டியில் கொடுத்துருக்காங்க. இது 0.85 இருந்துச்சு அப்படின்னா அது டென்சிட்டி அந்த இதுதான். நெக்ஸ்ட் த சர்க்குலர் பைப்பு the consider the full flow occurring in the circular water pipe system shown in the figure. Determine the velocity of the branch pipe or இங்கே இருக்குல்ல இந்த branch pipeோட இந்த velocity கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, நமக்கு இந்த எனர்ஜி இந்த ஈக்குவேஷன் தான், இந்த டிஸ்சார்ஜ் ஈக்குவேஷன் தான். ஓகே, A1 V1 ஓகேங்களா, A2 இந்த V2 ப்ளஸ் A3 இந்த V3. ஓகேங்களா, ஆல்ரெடி நமக்கு ஒரு பைப்போட இது கொடுத்துட்டாங்க. இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த வெலாசிட்டி இதோட டயமீட்டர் கொடுத்துட்டாங்க. இதோட டயமீட்டர் ரெண்டுக்குமே இதுக்கும் உள்ள டயமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட் தான் 4 மீட்டர். இதுக்கான டயமீட்டர் தான் பார்த்திங்கன்னா 2 மீட்டர். அதுக்கு மட்டும் தான் மாற்றிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ நீங்கள் ஈஸியாக டெரிவ் பண்ணிடலாம். ஓகே, ஏவோட வேல்யூ வந்து தான் நமக்கு இதில் கொடுத்துருப்பாங்க, இந்த டயமீட்டரில் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஏரியாவுக்கு மாற்றிங்க. ஓகேங்களா, இதான் அதுக்கான ஃபார்முலா. இது சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா 4 மீட்டர் பர் செகண்ட் வரும். ஓகேங்களா, இந்த புக்குமே உங்களுக்கு இதுவுமே அப்லோட் பண்ணுறோம், இதை பார்த்துங்க. த விஸ்காசிட்டி ஆஃப் ஃப்ளூயிட் த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 0.3 த மெஷர்டு 0.0034 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். கைனமெட்டிக் விஸ்காசிட்டி இன் மீட்டர். ஒன்றும் இல்லை, கைனமெட்டிக் விஸ்காசிட்டி கேட்குறாங்க. ஓகேங்களா, நார்மலாக இந்த கைனமெட்டிக் விஸ்காசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நியூ ஈக்குவல் டு மியூ டிவைடட் பை யூ. ஓகே, மியூவோட வேல்யூ 0.0034. நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி 1.3 கொடுத்துருக்காங்க. அது டென்சிட்டியாக மாத்திரம் மல்டிப்ளை பை 1000. ஓகேங்களா, அப்போ 1300. இதை சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா the 2.6 into 10 power minus 6 the meter square per second. ஓகேங்களா, இதை கொஞ்சம் பார்த்துங்க. நெக்ஸ்ட் the calculate the kinematic viscosity. அதே தான் இதில் வந்து டைனமிக் விஸ்காசிட்டியும் டைனமிக் விஸ்காசிட்டி ஆஃப் ஃப்ளூயிடும் ஸ்பெசிஃபிக் கிராவிட்டியும் கொடுத்துட்றாங்க. ஓகேங்களா, இங்கே இருக்குது பாருங்கள், த மியூ டிவைடட் பை த ரோ. அதே தான் இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க, பாய்ஸில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, பாய்ஸை இவங்க கன்வெர்டட் இன்டூ நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். ஓகே, 1 பாய்ஸ் ஈக்குவல் டு 1 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படிங்கிறது 1/10 அப்படிம்பாங்க. 10 பாய்ஸ் சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா 1 நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர். Then the pressure in oil the 4.8 இந்த ஈக்குவலன் டு த ப்ரெஷர். இதுமே டெரி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா, we know the வாட்டருக்கும் ஆயிலுக்குள்ள த டிஃப்ரென்ஸ். ஓகே, வாட்டருக்குள்ளே இருக்கிறப்ப எவ்வளோ இருக்குது அப்படின்னா the pressure in meters oil வந்து 0.85 இந்த ஈக்குவலன் டு த 42.5 மீட்டருக்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி ஆஃப் வாட்டருக்கு 1ல் இருக்குது அப்படின்னா ஹைட் வந்து 42.5. அதே வந்து ஆயிலுக்கு 0.85 ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, அப்போ எவ்வளோ ஹைட் இருக்கும் அதான் அவங்க மீன் பண்ணுறாங்க. இதை சிம்ப்ளை பண்ண அப்படின்னா 50 மீட்டர். ஓகேங்களா, இந்த 50 மீட்டர். நெக்ஸ்ட் த ஃப்ளோட்டிங் பாடி. நெக்ஸ்ட் இந்த இதுக்குமே த ஃபைண்ட் த ப்ரெஷர் அட் த டெப்த் த 50 மீட்டர் பிலோ தி வாட்டர் ஃப்ரீ சர்ஃபேஸ். த ஸ்பெசிஃபிக் வெயிட் ஆஃப் தி வாட்டர் இஸ் 9.81 த கிலோ நியூட்டன் பர் த மீட்டர் ஸ்கொயர். த இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, நார்மலாக இந்த இன்டென்சிட்டி ஆஃப் ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு உங்களுக்கே தெரியும், P is equal to rho G. ஓகேங்களா, இன்ட்டு த ஹைட்டு. ஓகே, ரோவோட வேல்யூ உங்களுக்கே தெரியும், த 1000. ஓகேங்களா, 1000. ஜியோட வேல்யூ 9.81. ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா த 50 மீட்டர். ஓகேங்களா, த ஹைட் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள், த 50 மீட்டர் பிலோ த 50. இது நம்ம டெரிவ் பண்ணோம் அப்படின்னா
490.5 into 10 power 5 வரும். 10 power 3 Newton per the meter square வரும். அதை தான் இப்படி எழுதியிருக்கோம். 490.5 in kilonewton per meter square. 10 power 3 தான் கிலோமீட்டராக கன்வெர்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான். இது டைரக்ட் கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் நம்ம ஈக்குவலன்ட் பைப் லென்த் கண்டுபிடிப்போம்ல, அதுக்கு நம்ம நார்மலாக அந்த ஃப்ரிக்ஷன் ஃபார்மா தான் 4FLV²/2G. அப்படி இல்லைனா டேரெக்டாகவே இதை மென்ஷன் பண்ணிங்க. ஓகேங்களா? த கான்ஸ்டன்ட்ஸ் ஈக்குவல் டு இந்த இதான் 1 power d power the 5 1/d power 5 சிம்ப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் ஹைட்ராலிக் ஜம்புக்கு த எனர்ஜி லாஸஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான இது இதெல்லாம் டைரக்ட் ஃபார்மா தான். இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்மா தெரியும். சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு எம்எல்டி சிஸ்டம் நியூட்டன் பர் மீட்டர், இந்த யூனிட் வந்து நியூட்டன் பர் மீட்டர். ஓகேங்களா? இதை வந்து எம்எல்டியாக மாற்றணும், டைமென்ஷனாக மாற்றணும் அப்படின்னா நியூட்டனை ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ணிங்க. நியூட்டன் எப்படின்னா மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் எழுதலாம், கேஜி இன்ட்டு மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? இப்படி எழுதலாமா? அப்போ கேஜி நியூட்டன். ஓகேங்களா? இது கேஜிக்கு வந்து இந்த மாஸு, நியூட்டனுக்கு வந்து எல்லு, இங்கே எஸ்டி, அப்போ டி பவர் -2ன்னு போயிடும், டிவைடட் பை த மீட்டர் எல்லு. ஓகே, எல்லு எல்லாம் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது m⁻1 டி. எல்லோட வேல்யூ கிடையாது, அதனால 0 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டி பவர் -2. ஓகே, இதுக்கு வந்து மீனிங்லெஸ் அப்படின்னா. ஹைட்ராலிக் ஜம்ப் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா தெரியும். ஓகே, ஹைட்ராலிக் ஜம்ப் கண்டுபிடிக்கிறதுக்கு y2 - y1 whole cube divided by 4y1 y2. இது ஃபார்மா பார்த்தீங்கன்னா 5.2ன்னு வரும். இந்த ப்ரௌட் நம்பர்ஸ் ஃபார்மா இதெல்லாம் தெரியும். நெக்ஸ்ட் டெப்த் ஆஃப் தி ஹைட்ராலிக் ஜம்பர் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா கிரிட்டிக்கல் டெப்த் இந்த y cube ஈக்குவல் டு டிஸ்சார்ஜ் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா q² இங்கே இருக்க ஃபார்மா இருக்குது பாருங்கள். இங்கே இருக்கு பாருங்கள், q² divided by g, q² divided by g பவர் 1/3. ஓகேங்களா? இப்போ டிஸ்சார்ஜ் வேல்யூ தெரியும். டிஸ்சார்ஜோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா இந்த 12. ஓகேங்களா? ஸ்மால் q கண்டுபிடிக்கிறதுக்கு 12 divided by 4. ஏன்னா இங்கே ஓவரால் டிஸ்சார்ஜ் பண்ணுங்க பர் யூனிட் வெயிட் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இது. ஓகே, அதை சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா 4.3ன்னு வரும். ஓகேங்களா? அப்போ இந்த y² y கிரிட்டிக்கல் டெப்த் yc is equal to qோட வேல்யூ 3. ஓகேங்களா? 3² 9.81 பவர் 1/3. நம்ம சிம்ப்ளை பண்ணோம் அப்படின்னா சிம்ப்ளை பண்ணி காமிச்சிருக்கோம் பாருங்கள். 1/3 0.972 வரும். ஓகே, இதெல்லாம் டைரக்ட் கொஸ்டின் தான், எல்லாமே டைரக்ட் தான். ஓகேங்களா? இப்போ ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் வரையும் ஓரளவு கோ த்ரூ பண்ணியிருக்கோம். கீழே உங்களுக்கு ஆன்சருமே நான் டெரிவ் பண்ணி காமிச்சிருக்கேன், அதையும் நான் அப்லோட் பண்ணுறேன், வேணுங்கிற யூட்டிலைஸ் பண்ணிக்க. பார்ட் 2ல் த ரிமைனிங் வீடியோ தி ரிமைனிங் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.